தொடக்க நாள் காலையில் பத்திரிகைகளிலோ காமராஜர் ராஜினாமா செய்ய போவதாக பெரிய தலைப்புகளில் செய்திகள் வெளியாயின. முதலமைச்சர் காமராஜர் பாலம் அடிக்கல் நாட்டு விழாவில் மற்ற வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்த வேலையாக ஊர் ஊராக பிச்சை எடுக்க வருவதற்கும் தயாராக இருக்கிறேன்னே என்று பேசியதை வைத்து பத்திரிகைகள் இவ்வாறு செய்திகள் வெளியிட்டன. ஆனால் பெருந்தலைவர் காமராஜரோ பத்திரிகை செய்தியை பற்றி கவலைப்படாமல் மறுநாள் நிகழ்ச்சிக்காக செய்தி சேகரிக்க வந்திருந்த நிருபர்களிடம், ஏன் நான் முதலமைச்சராக இருப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்னே, விட்டு போயிட வேண்டும் என்பதில் ஏன் இவ்வளவு ஆசைன்னே என்று சிரித்துக்கொண்டே கேட்டபடி அவர்களுடன் கூடவே அடுத்த நிகழ்ச்சிக்கு பயணமானார். இப்படி எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள சென்றாலும் தனது பேச்சில் மதிய உணவு திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தே பேசி வந்தார் காமராஜர். இதனால் மக்கள் மத்தியிலும் இத்திட்டம் பரவலாக பேசப்பட்டு வந்தது. ஏழை குழந்தைகள் கல்வி கற்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பாகவே மதிய உணவு திட்டம் அமையப் போகிறது என்பதில் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர்.